ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான அதோட வயத்துக்கு ரொம்ப நல்லது தேங்காய் பால். வயிற்றில் இருக்க புண்ணு ரெனம் இதெல்லாம் இருந்தால் எல்லாம் ஆறி போகும். அப்படிப்பட்ட தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான சைடிஷ்ஷு குருமா குழம்பு இல்லை கறி குழம்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னா, நீல வாக்கில் அரிஞ்ச வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கேரட்டு, பீன்ஸு, உங்களுக்கு பிடிச்ச பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடேறினதும் அதுக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து பொரிஞ்ச பிறகு வெங்காயம், பச்சை மிளகா, அதோட கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் வெஜிடபிள் ரைஸ் எந்த ஒரு ரைஸாக இருந்தாலும் அதுக்கான டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும். அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கின பிறகு அதில் நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட பட்டாணி இல்லாததால் நான் சேர்க்கலை, இருந்திருந்தால் அதையும் போட்டு சேர்த்துருக்கலாம். அது நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான தேங்காய் பாலை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேங்காவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா அரைச்சி விழுதாக்கி அதுலேருந்து பால் எடுத்துக்கணும். அதை ரெடி பண்ணுறதும் நம்ம வதங்கி இருக்கிற காய்கறியோட அரிசி சேர்த்து ஒரு கிளறிக்கணும். அதில் உப்பு சேர்த்து கிளறும்போது அந்த அரிசியில் காரமும் உப்பும் சேர்ந்து நல்லா கிளறி இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கும்போது அதில் நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால்னு சொல்லிட்டு கலந்து ஊற்றிக்கணும். ஊற்றி அது நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து இந்த அளவுக்கு சேர்ந்து வரும்போது அதுக்கு தேவையான உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கணும். போட்டு நல்லா இந்த அளவுக்கு கிளறி அரிசியும் தேங்காய் பாலும் நல்லா ஒன்று சேர்ந்து திரண்டு வர ஸ்டேஜில் நாம் இதை இறக்கிட்டு அடுப்பில் ஒரு தவா வச்சு அந்த தவா நல்லா சூடேறினதும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நம்ம கிண்டி வச்சுருக்கிற அரிசியும் எடுத்து அது மேலே வச்சு தம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் தம்மில் விட்டு இறக்கி அதை பரிமாறினீங்கன்னா அட சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடியாக இருக்கும். இதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜ்ஜாக இருந்தால் குருமாவோடவும் நான்வெஜ்ஜாக இருந்தால் கறி குழம்போடவும் சேர்த்து பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.